நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம ஒரு நேரம் செலவழித்து நம்ம பார்க்கணும். 100க்கு 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. பிள்ளைங்களையும் நம்ம தயார் பண்ணுறோம். ஆனால் அந்த பிள்ளைங்க பாவம் இன்றைக்கி இருக்கிற படிப்பு சுமை எப்படிப்பட்டது? 100 மார்க்கில் 0.01 டிகிரி ப்ளஸ் ஜாஸ்தி வாங்குகிற பிள்ளைங்கள்லாம் நிறைய இருக்காங்க. 100+1, 100+2, 100+10 வரைக்கும் வாங்குகிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸாக மார்க் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களும் எவ்வளோ தாங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம படிக்கும்போது உள்ள சிலபஸ், அதே மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க்கு அன்றைக்கி கொஞ்சமாக இருந்தாங்க. நிறைய படிப்புகள் நம்ம படித்தோம். அதே நேரத்தில் மார்க்குகள் அளவாக வாங்கினோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறோம், காம்படிஷன் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் எல்லாரும் 100 மார்க்குங்கிறது கணக்கில் பார்த்திங்கன்னா மீதி அடுத்த அதர் சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா கூட 100க்கு 100 வாங்குகிற தகுதி எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே நிறைவாக இருக்கும்போது இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறதுங்கிறது தான் மிகப்பெரிய பரீட்சையாக இருக்குது. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது முதல்ல பெற்றோர்களுக்கு நிதானமும் பொறுமையும் வேண்டும். என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையே இல்லை. அவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கார் சார், உடம்புல ஒன்றுமே இல்லை, அவருக்கு நான் நிறைய ஹாஸ்பிட்டல் அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கேன். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, சத்தான ஆகாரங்கள் சாப்பிடுங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவர் தான் ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்காரு, அவருக்கு எதுக்கு அட்வைஸு? ஆக ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையில்லை. அதே மாதிரி தான் முழுமையாக புரிந்து கொண்டு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற கல்விக்கூடங்கள் ஒவ்வொன்றும் கல்வி கண்ணை திறக்கக்கூடிய அளவுக்கு வேணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான எண்ணம். வெறும் புத்தகத்தில் இருக்கிறத படிக்கிறதோ இல்லை புத்தகத்தில் இருக்கிறத மட்டுமே படித்து 100க்கு 100 மார்க் வாங்குறதோ பிரயோஜனம் இல்லை. எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி போகணும், பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை முறையை நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கணும், வாழ்க்கையில் எப்படி வாழணும். வெறும் தகுதின்றது வெறும் எக்ஸாமினுடைய ரிசல்ட் மட்டுமே வச்சு பண்ணுறதில்லை. அதனால தான் ஒரு ரிசல்ட் வரும்போதும் பெற்றோர்கள் அடி வயிறில் நெருப்பை கட்டிக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் எப்படியெல்லாம் அது கல்விக்காகட்டும், வேலைக்காகட்டும், தகுதியாகட்டும், எல்லாத்துக்குமே போராட்டம் 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 போராட்டம். இந்த பள்ளி முழுவதும் போராட்டம், கல்லூரி முழுவதும் போராட்டம், கல்லூரிக்கு அப்புறம் வாழ்க்கை போராட்டம். ஆக மனிதன் எப்பொழுது தான் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய உண்மையான தகுதிக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்காங்கிறதுக்கும் உள்ள அளவுகோல் இல்லை. அதனால்தான் என்னுடைய அன்பு நேயர்களுக்கு இந்த ஷார்ட்ஸில் நான் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, முதல்ல அவங்கள புரிஞ்சுக்க வைங்க. சுற்றுப்புற சூழ்நிலையை தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு புத்தி சொல்கிறவங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களையும் ஏதோ விரோதி மாதிரி பார்க்க வேண்டாம். முதல்ல பள்ளிகளில் இருக்கிற குருவை ஆசிரியர்களை குருவாக எடுத்துக்கணும். அதனால்தான் அன்றைக்கி குருகுலத்தில் குருகுல முறைப்படி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு அஸ்திரமும் அந்த குரு கற்றுக் கொடுக்கும்போது அந்த அஸ்திரத்தை பற்றி அவன் படிச்சிருக்க மாட்டானா, அவனுக்கு தெரியாதா? ஆனால் பிரயோக முறையை கற்றுக் கொடுத்தது அந்த குரு. அந்த மாதிரி தான் அந்த நுணுக்கங்களை நம்ம படிச்சுக்கணும்ப்பா. ஸ்கூலுக்கு போகிறது பெரும் பிரச்சனை இல்லை, ஆனால் பள்ளியில் போய் படிக்கிறது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டில் 100+10 அவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ பெற்றோர்கள் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, ஆனால் அறிவை வளர்த்துக்கிறவனுக்கு பள்ளிகள் தேவை. அந்த பள்ளிகள் வெறும் கல்வியை கற்றுக் கொடுக்குறவங்க இருக்க தேவையில்லை, அந்த கல்வியை முழுமையாக புரிய சொல்லி கொடுக்குறவங்களுக்கு தான் தேவை. எங்கள் பள்ளியில் 99 மார்க் எடுத்தவங்க 100 பேர், 100 மார்க் எடுத்தவங்க 100 பேர்,
98 மார்க் எடுத்தவங்க 200 பேர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, தயவு செஞ்சு என்னுடைய அன்பு வேண்டுகோள், படிக்காத பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் ஃபெயில் ஆனவங்க, அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ 10th ஒருத்தர் இருக்கார், 10th ஃபெயில் ஆயிடுறார். அந்த ஃபெயில் ஆன பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு அவருடைய வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, அதற்கு அடிக்கோல் இடுவது அந்த 10th மார்க் தான். அப்படின்னும் போது அந்த 10th அவனுக்கு உள்ள பொறுப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? அந்த பொறுப்பு அவனுக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம வாத்தியாருங்க புரிஞ்சுக்கிட்டோமா? பள்ளிகள் புரிஞ்சுக்கிட்டோமா? இந்த கல்வி புரிஞ்சுக்கிடுச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு கல்வியும் நமக்கு சொல்லி தர்றது என்னென்னா, வாழ்க்கை முறையோடு சேர்ந்த கல்வியை புரிய வைக்கணும். வெறும் அவனை நீங்கள் திட்டி பிரயோஜனமே இல்லை. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? யூடியூப் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ உன்னையே நீ எடுத்துக்கிட்டு இருக்க, செல்லை பார்த்துக்கிட்டு இருக்க, நெட்லேயே இருக்க, 24 மணி நேரம் இருக்க அப்படின்னு கோச்சிக்கிறத விட, தம்பி வாழ்க்கைக்கு எது தேவை? அதுவும் தேவை, இதுவும் தேவை. ஆனால் எப்படியெல்லாம் அதை வாழ்க்கையில் உபயோகப்படுத்தணும், எப்படி நம்ம வெற்றி சாதிக்கணும்? வெறும் ரீல்ஸ் மட்டும் பண்ணுறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்குமா? வெறும் இன்டர்நெட் பார்க்குறதுக்கு வந்திருக்குமா? செல்லை மட்டும் பார்க்குறதுக்கு வந்திருக்குமா? படிக்கணும்னு சொன்னால் ஒரு சப்ஜெக்டை மாத்திரம் நல்ல மெமரியில் மேக்கப் பண்ணி அதை எழுதிட்டா போதுமா? அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு உங்களை தட்டி எழுப்புனா கூட சொல்ல வேண்டாமா? டெய்லி புதுமையான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. தினம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு கூட நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு கூட நான் புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ இந்த உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னா, தினந்தோறும் தீபாவளியாக போயிட்டு இருக்கு. ஆரோக்கியத்திற்கு ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, அறிவுக்கு பள்ளிகள் தேவையில்லை, ஆனால் வாழ்க்கைக்கு பள்ளிகள் வேண்டும். வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணுங்கிறத வெறும் மார்க் வச்சுமே நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு அனுசரணையாக கூப்பிட்டு வச்சு, கோபமாக இருக்கட்டும், தாமமாக இருக்கட்டும், சேட்டைகளாக இருக்கட்டும், ரொம்ப வேறு ரூட்டில் போகிறவங்களாக கூட இருக்கட்டும், உட்கார வச்சு முதல்ல பேசுங்க. இந்த பள்ளி கல்விங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தம்பி. அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி, உங்கள் குடும்பம் எப்படி, உங்கள் குழந்தைகள் எப்படி, நீங்கள் குடும்பத் தலைவராக நீங்கள் வரணும், குடும்பத் தலைவிகளாக நீங்கள் வரணும். அவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் சுமக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல குடும்பத் தலைவனும் ஒரு நல்ல குடும்பத் தலைவி தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தூண்கள். நீங்கள் தான் இந்த நாட்டை சுமக்க போகிற இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் தான் கொண்டு வரணும். இவ்வளவு பெரிய சுமை உங்கள் முதுகில் இருக்குது. இதையெல்லாம் சுமக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டாமா? அப்படிங்கிறத முதல்ல புரிய வச்சாலே அந்த கல்வியில் அவங்களுக்கு ஈடுபாடு வரும். கல்வியை ஏதோ வேலைக்காகவும் வைத்து பிழப்புக்காகவும் படிக்காமல், அப்பா அம்மா சொன்னாங்களேங்கிறதுக்காக படிக்காமல், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் தன்னுடைய வம்ச விருத்தியும் தானும் சேர்ந்து இந்த நாட்டிற்கு பேரும் புகழும் தரணும் அப்படின்னு இத்தனை இந்தியர்களோட நான் ஒருவன் அப்படிங்கிறத விட இந்த இந்தியர்களில் பேர் சொல்லக்கூடிய ஒருவன் அப்படிங்கிறத மாதிரி இவங்களை நம்ம வளர்க்கணும். அதுதான் நம்ம பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கடமை. பெற்றோர்களுடைய கடமைன்னு பார்க்கும்போது இதுக்கு ஜோதிடம் பார்க்கறது, ஜோதிடத்தில் உள்ள கிரகஸ்திதியை பார்க்கறது, அதை வச்சு சொல்கிறதுன்றதை விட இன்னைக்கு உள்ள யுக தர்மம் எப்படி அப்படின்னா, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து அவங்கள தூக்கி வாரி அணைச்சி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர்றது தான் புத்திசாலித்தனம் இருக்குது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஷேர் பண்ணிங்களா? தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய பேசுவோம்.